உயிர்த்த ஞாறு தாக்குதல் ஒரு மனிதாயமானவற்ற செயல். அப்பாவி மக்கள் பள்ளிவா தேவாலயங்களில் தொழப்போனவர்களை அநியாயமாக கொல்லப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியிலே சூத்திரதாரிகள், அதில் பங்கு கொண்டவர்கள், திட்டமிட்டவர்கள் எல்லாம் தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய தண்டனை அளிக்க வேண்டும் தான் எங்களுடைய நோக்கம். உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும் என்னும் பெயரிலான ஓர் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 15ஆம் நாள் தொடக்கம் 2026 10-18ஆம் நாள் வரை கனடா நாட்டில் உள்ள டொரண்டோ நகரில் நடைபெற உள்ளது. இம்மாநாடானது உலகம் முழுவதும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் கல்வியாளர்களை ஒன்றிணைத்து செம்மொழி தமிழ், செய்யறிவு, மெய்ப்பொருளியல், பண்பாடு, புலம்பெயர் வாழ்வு, உலகமயமாதல், வரலாறு, பொருண்மைய மேம்பாடு ஆகிய துறைகளில் இணை இசைவுகளை ஆராய்வதற்கான அறிவியல் தளமாக அமைகின்றது. மேலும் தமிழ் அறிவியல் மரபுகளின் வரலாற்று ஆழத்தையும் இன்றைய உலகின் அவற்றில் சமகால பொருத்தத்தையும் வெளிப்படுத்தும் பல்துறை உரையாடல்களை ஊக்குவிப்பதே இம்மாநாட்டின் நோக்கமாகும். இம்மாநாட்டிற்கு ஆய்வுக்கட்டுரைகளை அளிக்குமாறு ஆய்வாளர்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. அதற்கமைய உலக நாடுகளில் உள்ள ஆய்வாளர்களிடமிருந்து 497 ஆய்வுக்கட்டுரை சுருக்கங்கள் வந்துள்ளன. இந்தியா மற்றும் இலங்கையிலிருந்து கூடுதலான கட்டுரைகள் வந்துள்ளன. இம்மாநாட்டுக்கு இந்தியாவிலிருந்து 20 கட்டுரையாளரும் இலங்கையிலிருந்து 20 கட்டுரையாளரும் அழைக்கப்படுவர். பிற நாடுகளிலிருந்து 20 கட்டுரையாளர் அழைக்கப்படுவர். இம்மாநாட்டில் பங்கேற்கும் கட்டுரையாளர் தேர்ந்தெடுக்க பல நாடுகளில் உள்ள பல்கலைக்கழக பேராசிரியர்களை கொண்ட வல்லுநர் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இக்குழுவினால் தெரிவு செய்யப்படும் கட்டுரையாளர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதத்து தொடக்கத்தில் தேர்வு செய்யப்பட்ட விவரம் அனுப்பி வைக்கப்படும். மாநாட்டுக்குரிய ஆய்வுக்கட்டுரை சுருக்கங்களை அனுப்பியுள்ள அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். විපක්ෂයේ කලබල වෙලා තියෙන පාස්කු ප්‍රහාරය සම්බන්ධ කරන විමර්ශන සම්බන්ධයෙන් මොන සම්බන්ධය? පාස්කු ප්‍රහාරය ඒ කියන්නේ විවිධ න්‍යාය හැබැයි තමිල් රසකච්චි පක්ෂයේ දෙමළ ජාතික සන්ධානයේ මේ සම්බන්ධයෙන් කිසිම අදහසක් පළ කරලා නැහැ. ඒ වගේම ඊයේ මහින්ද රාජපක්ෂ මහත්තයා කියනවා නැවතසරයක් බලය අපි ගන්නවා කියලා. මේ සම්බන්ධයෙන් උතුමාගේ අදහස් මොකක්ද? உயிர்த்த ஞாயிறு தொடர்பாக எங்களிடம் பேசுவது அந்த நேரத்தில் பெயர் குறிக்கப்பட்டுள்ள அம்பாறை மாவட்ட உறுப்பினர் கோடீஸ்வரன் அதை சற்று பேசியிருக்கின்றார். பேசாமல் இல்லை, பேசித்தான் இருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு நாளைக்கு 8 நிமிஷம் தான் கிடைக்கும். எதிர்கட்சிகளில் உள்ளவர்களெல்லாம் பிரிவட்டு வரும்பொழுது தமிழரசு கட்சிக்கு காலையில் 8 நிமிஷம், மாலையில் 8 நிமிஷமும் ஒரு நாளைக்கு மொத்தம் 16 மணித்துளி தான் கிடைக்கும். அந்த 16 மணித்துளியில் கோடீஸ்வரனுக்கு தான் அந்த நேரத்தில் வந்தது. கோடீஸ்வரன் அதை பற்றி பேசியிருக்கிறார். මහින්ද රාජපක්ෂ මහත්තයා කියනවා අපි නැවතසර බලය අතර ගන්නවා කියලා. ඒ සම්බන්ධව මොකද හිතන්නේ? அது காலம்தான் பதில் சொல்லணும், நான் பதில் சொல்ல முடியாது. எல்லா அரசியல்வாதிகளும் தாங்கள் திரும்பி வருவோன்னு தான் நினைப்பார்கள். காலம் பதில் சொல்லும். මේ පාස්කු ප්‍රහාරය සම්බන්ධ විමර්ශන කටයුතු කරන්න ඕනේද? වැරදිකරුවන් හොයන්න ඕනේද? එහෙම නැත්නම් මේක අතරමඟ නවත්තන්න ඕනද? මොකද විපක්ෂයේ කලබල වෙලා තියෙන මේ සම්බන්ධයෙන්. உயிர்த்த ஞாறு தாக்குதல் ஒரு மனிதாயமானவற்ற செயல். அப்பாவி மக்கள் பள்ளிவா தேவாலயங்களில் தொழப்போனவர்களை அநியாயமாக கொல்லப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியிலே சூத்திரதாரிகள், அதில் பங்கு கொண்டவர்கள், திட்டமிட்டவர்கள் எல்லாம் தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய தண்டனை அளிக்க வேண்டும் தான் எங்களுடைய நோக்கம். இது பற்றி அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் பேசியிருக்கின்றார். தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் ஈடுபட்டவர்கள், அதில் சூத்திரதாரிகள், அதுக்கு பின்புலத்தில் இருந்தவர்கள், திட்டமிட்டவர்கள் அனைவரும் தேடி கண்டுபிடிச்சு நீதி சட்டத்தின் முன்னுக்கு நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அது இவ்வளவு நாளும் காலதாமதம் ஆகிக்கொண்டிருக்கிறது. பிழையான செயல்பாடு. தாமதப்படுத்தாமல் விரைந்து அந்த விஷயத்தை முடிக்க வேண்டும். சம்பந்தம் நான் கருத்து சொல்றது விரும்பவில்லை. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.